இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் 2022 கேட்ட ஒரு கேள்வி தான் பார்க்க போகிறோம். கேள்வி என்னென்னா, அசல் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 55,560 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 48,000ன்றது 55,560 மாறி இருக்குது 2 ஆண்டுகள் 3 மாதத்தில். அப்படின்னா அதோட வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தனி வட்டியில் கால்குலேட் செஞ்சால். ஸோ முதல்ல நம்ம ஃபார்முலாவை ரீகால் பண்ணிடுவோம். தனி வட்டிக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இது நம்மளுக்கு தெரியும். இங்கே பின்றது அசல், என்னன்றது ஆண்டுகள், ஆறுன்றது வட்டி வீதம். அதான் இங்கே கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசல் கொடுத்துருக்காங்க, பி வந்து 48,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ அசல் பி, மொத்த தொகை ஏ வந்து 55,560 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? 2ஐ மைனஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வரும் தனி வட்டி? 55,560 48,000 மைனஸ் பண்ணோம்னா 0 6 5 7 7,560 தான் நம்மளோட தனி வட்டி. இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டென்னருக்கு பி இருக்குது. அது போக எண்ணு வந்து கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள். ஸோ ஆண்டுகள் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டு 3 மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முதல்ல நம்ம ரெண்டையும் ஒரே யூனிட்டில் மாற்றணும். அப்படின்னா தான் நம்ம அந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா ஃபார்முலாவில் என்ன இருக்குது, எண்ணு வந்து ஆண்டுகள்னு இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக மாற்றப்படும். ஸோ 2 ஆண்டு 3 மாதத்தை எப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் 3 மாதத்தை 3/12 ஆண்டுகள். அதாவது 12 மாதம்ன்றது ஒரு ஆண்டு. ஸோ நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 12 மாதம் அப்படின்றது ஒரு ஆண்டு. அப்போ ஒரு மாதம்ன்றது எவ்வளோ வரும், பெருக்கல் இங்கே போச்சுன்னா வகுத்தில் போயிடும், 1/12 ஆண்டு. அதே 3 மாதம்னா ஒரு மாதத்துக்கு 1/12னா 3 மாதத்துக்கு 3/12 ஆண்டு. ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இப்போ ரெண்டும் ஒரே யூனிட்டில் இருக்கிறனால நம்ம ரெண்டையும் கூட்டிக்கலாம். ஸோ இது வந்து 2 + 3/12 ஆண்டுகள். இதுதான் நம்மளுக்கு இருக்குது. இது என்ன கொஞ்சம் சுருக்கி எழுதுனா எழுதிக்கலாம். 2 + 3/2, 1 3 3, 4 3 12. ஸோ 2 + 1/4ன்னு இருக்குது. இது என்ன கொஞ்சம் சுருக்கணும்னா 9/4. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எண்ணு. இப்போ நம்ம கையில் எல்லாமே இருக்குது. எண் இருக்குது, பி இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ண என்ன வரும், ஃபார்முலா முதல்ல எழுதிக்குவோம். எஸ்ஐ = பிஎன்ஆர் பை 100. ஸோ எஸ்ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 75,60 இங்கே கண்டுபிடிச்சது. அடுத்து பி அசல் வந்து 48,000, எண் வந்து இப்போ போட்டோம் 9/4, 6 வந்து அதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க பை 100. ஸோ இங்கே 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 56ன்றது 4ஆல் வகுப்படும். அதனால் 4ஆவது இப்போ போட்டு பார்ப்போம். 1 நாள் 4, 2 நாள் 8, 1 நாள் 4, மிச்சம் 3 35, 8 நாங்க 32, மிச்சம் 3 36, 9. ஸோ நம்மளுக்கு கடைசியாக இப்போ என்ன இருக்குது, 189 = 12 × 9/4 × 6 இப்படி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பார்ப்போம். 1 நாள் 4, 3 நாங்க 12, 1 3 3, 6 3 18, 3 3 9, 1 9 9, 7 9 63. அப்போ 6 = 7. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து 7%.